வணக்கம். நாம் இப்போ இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தூர். முன்னையே ஆனந்தூரில் நிறைய வரலாற்று தகவல்களை பார்த்தோம். ஏறக்குறைய 1000 வருஷத்துக்கு மேலே பழமையான ஒரு ஊர். அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் இந்த ஊரில் இருக்குது. இப்போ வந்து அங்கே பிடாரி அம்மன் அப்படின்ற ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் இருக்கிற நிசும்ப சூதனியை பார்க்க போகிறோம். அதனுடைய காலம், அது யார் காலத்தில் செய்யப்பட்டு இருக்கலாம் என்றதெல்லாம் நம்ம கிருஷ்ணகிரி அருங்காட்சியக காப்பாட்சியர் கோவிந்தராஜ் அவர்கள் நம்மளுக்கு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து ஆனந்தூர் பிடாரியம்மன் கோயிலில் நம்ம இருக்கிறோம். இந்த கோயிலில் வந்து கிட்டத்தட்ட இப்போ 3வது 4வது முறையாக நம்ம வந்து இந்த ஊரை வந்து ஆய்வு பண்ணுறோம். அதில் வந்து பல தடயங்கள் நம்ம கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டிலிருந்து 16ஆம் நூற்றாண்டு வரையிலான கல்வெட்டுகள், நடுகற்கள், கோயில் போன்ற பல தடயங்கள், அதுக்கு அதே மாதிரி சிற்பம், ஈவன் பிரான்ஸ், இது மாதிரியான எல்லா தடயங்களுமே தொழில் தடயங்களும் உள்ள ஒரு ஊர் இது. இப்போ நாம் வந்திருக்கிறது வந்து ஒரு பிடாரியம்மன் கோயில்ன்ற ஒரு கோயிலில் பார்க்குறோம். இந்த கோயிலில் ஒரு 3 சிற்பங்கள் இருக்குது. அந்த 3 சிற்பங்களும் இந்த ஆய்வுல வந்து இன்னைக்கு நம்ம யார் யார் கூடன்னா, நம்ம சதானந்த கிருஷ்ணகுமார் அவர்கள், அதுக்கப்புறம் VAO அண்ணாமலை, அதுக்கப்புறம் இந்த ஊரில் பிரமுகர் சரவணன், உங்கள் பேர் பாண்டுரங்கன், நாகராஜ் ஐயர், இவங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த ஆய்வுக்கு வந்து உதவி செஞ்சுருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நன்றி. ஆனந்தூரில் இருக்கக்கூடிய பிடாரியம்மன் கோயில்னு சொல்லி வழிபடக்கூடிய இந்த கோயில் அம்மன் கோயில் இது. இந்த கோயிலில் வந்து 2 சிலை வச்சிருக்கிறாங்க. ஒன்று வந்து புதுசாக இருக்கக்கூடிய ஒரு மாரியம்மன் சிலை மாதிரியானது, இன்னொன்று வந்து இன்னொரு பழங்காலத்து சிலை இருக்குது. இது வந்து ஒரு 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சிலை. இந்த சிலையை வந்து நம்ம சாமுண்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த சிலையை வந்து சாமுண்டி சொல்லலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து முன்கை வந்து வலது முன்கை வந்து அபயத்தில் இருக்குது. இடது முன்கை வந்து அந்த பிச்சை பாத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த பாத்திரத்தை கையில் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி வலது பின்கரத்தில் வந்து சூளம், அதே மாதிரி இடது பின்கரத்தில் வந்து உடுக்கை வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சாமுண்டின்னு சொல்லக்கூடிய அந்த உக்ரமான தெய்வத்தினுடைய அடையாளங்கள். அதே மாதிரி மேலே வந்து தீச்சுடரை காட்டியிருக்கிறாங்க. நல்ல கண்ணு வந்து பிதுங்கி வெளியில் வரக்கூடிய கண்ணு, அதே மாதிரி கோரைப்பற்கள் 2 பக்கமும் காட்டியிருக்காங்க. இதெல்லாம் பாருங்க. இந்த கோரைப்பற்கள், நல்ல நிமிர்ந்த உடம்பு பார்த்தீங்கன்னா, நெஞ்சை நிமிர்த்திட்டு உட்கார்ந்து இருக்கிறது. ஒரு காலை வந்து மடித்து தொங்க விட்டு இன்னொரு காலை வந்து மடித்து பீடத்து மேலேயே வச்சிருக்கிறாங்க. இந்த அமைப்பு வந்து ஒரு சாமுண்டிக்குரியது. அதே மாதிரி இந்த ஆபரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான, இந்த இந்த காலில் இருக்கக்கூடிய ஆபரணம் பார்த்தீங்கன்னா நெளிஞ்சு பாம்பு மாதிரியே இருக்கு பாருங்க, வளைஞ்சு. அதே மாதிரி தான் 2 கால்லையும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த தோலில் இருக்கக்கூடிய, மார்பில் இருக்கக்கூடிய ஆபரணங்கள் இதெல்லாமே வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. இது வந்து பிற்கால சோழர்களுடைய கடைசி காலம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 12ஆம் நூற்றாண்டு முடிஞ்சு 13ஆம் நூற்றாண்டினுடைய அமைதியில், அந்த கலை அமைதியில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு சாமுண்டீஸ்வரியினுடைய சிற்பம் இது.